உன் சாதாரணமான கரங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். He will use your ordinary hands to do the extraordinary. Quite often we think that only extraordinary people can do extraordinary things. அதாவது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், நிறைய படித்தவங்க, ஹைலி டேலண்டட் பீப்புள் ஆர் பாஸ்டர்ஸ், பீப்புள் இன் பிக் பிளேசஸ், பீப்புள் ஹூ ஹேவ் கிரேட் பேக்ரவுண்ட்ஸ், இவங்க மட்டும்தான் தே கேன் டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் நினைக்கிறோம். பட் யூ ஷுட் நாட் திஸ் மார்னிங் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. ஐயா, இன்னைக்கு our God specializes in using ordinary hands and ordinary people to do the extraordinary. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? So அதனால today probably நீ ஆட்டோ ஓட்டலாம், இல்லை ஃப்ளைட் ஓட்டலாம், or probably you're working on a system, or you're cooking at home. ஒருத்தர் மேலே நீ கையை வச்சு ஜெபம் பண்ணலாம். நீ செய்கிற காரியம் உனக்கு ஆர்டினரியா இருந்தாலும் என் கர்த்தர் அதை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இந்த கையை கொண்டே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. And most importantly, don't ever keep thinking that God will use others' hands to do great things in your life. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், மற்றவங்க கையை கொண்டு நம்மளுக்கு ஏதாவது செய்வாரா, அவங்க கையை கொண்டு செய்வார், ஏன்னா அவங்க கை பெருசு, அவங்க கை ஸ்ட்ராங்கு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், no matter what you're doing with your hands, I want to tell you, சாதாரணமான இந்த கரத்தை, சாதாரணமான உன்னை கொண்டு அசாதாரணமான காரியங்களை என் கர்த்தர் செய்வார். God will use your ordinary hands to do the extraordinary. You will create, you will build, you will encourage, you will lift, and most importantly, this hand will bless others. Amen. அதை கொஞ்சம் கையை சொல்லுங்க. இந்த கை எப்பவுமே நம்ம மொத்தவங்க கையை பார்த்துனே இந்த கை. Now why this title? Because we're going to focus on a person called Bezalel, whom a lot of people don't know. We look at Exodus பார்த்தா we are always looking at Moses, Aaron, then we look at Joshua, Caleb. But Bezalel ன்னு சொல்லிட்டு from Exodus chapter 31 to Exodus 40 10 அதிகாரம் ஒருத்தனை கவர் பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. Alright, what does Bezalel mean? Bezalel means protection of God, in the shadow of God. கர்த்தரின் கரம், கர்த்தரின் பாதுகாப்பு. நல்ல பேர் பாருங்களேன். பேரை எப்படி? கர்த்தர் ஷேடோ, கர்த்தரோட ப்ரொடெக்ஷன், இதுதான் பேர் Bezalel. இனிமேல் யாருக்காவது குழந்தைலாம் பிறந்தா சும்மா வேற மோசஸ், ஆரோன்னு, சாமுவேல் தயவுசெய்து வைக்காதீங்க. சாமி போதும், இருக்கிற சாமியல் நிறைய சாமியல். நானும் ஒரு சாமியல், என் பேரே தூக்கிட்டேன் நான். ஏன்னா சாமியல்னா எந்த பாசல், ரீனுகுமார் பாருங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, பெஸ்லியல்னு வைங்க. சரியா? உங்களுக்கு அதை ஸ்பெல்லிங் கற்றுங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ண. அப்புறம் ஏதாவது பெஸ்லியல்னு தனியாக வச்சிட போறீங்க. பெஸ்லியல் ஏன்? ரைட், he comes from the tribe of Judah. Alright, and அவர் யாரோட பேரன் பார்த்தீங்கன்னா ஊரோட பேரன். he is the grandson of ஊர். யார் ஊர்? திருவள்ளூரா? யார் ஊர்? ரைட், when Moses' hands were coming down, Aaron and Hur, they are the two people who held his hands. அதுலேயும் ஊர் பேர் ரெண்டே தடவை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று அந்த டைம்லையும், இன்னொரு தடவை பெஸ்லியலோட தாத்தானவர். He comes from the tribe of Judah. ஜூடானாலே பிரைஸ், வர்ஷிப், and Bezalel is a workman. ஸோ அவனா சொல்கிறான், ஒர்க் இஸ் வர்ஷிப். இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறது நீ செய்கிற வேலை எப்படி ஆராதனைன்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய நேரத்தில் we belittle our own work. நம்ம கர்த்தரை கொடுத்துக்கிற அழைப்பையும் நம்ம வேலையும் நம்மளுக்கே அது வேல்யூ புரியுதில்ல. ரைட், ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது நல்லா பார்த்துங்க, வேதத்திலேயே முதல்ல filled with the spirit of God ன்னு அழைக்கப்படுறவர் தானியேலோ, சிம்சோனோ, கிதியோனோ கிடையாது, Bezalel. He is the first guy to be called filled by the spirit of God. ஆவியினால நிரப்பப்பட்டவன் இவர் தான். இவர் யாருன்னு அப்புறம் பார்க்க போறோம். சரியா? இவர் தான் ஆர்க் ஆஃப் த கவனன்ட், வாஷ் பேசனு, சரியா, அது எல்லா கர்டன்ஸு, ஏரனோட ரோப்ஸ், இது எல்லாமே டிசைனர் அவர் தான். ஃபேஷன் டிசைனர், இன்டீரியர் ஆர்கிடெக்ட், ரியல் எஸ்டேட் பில்டரு, என்ஜினியர், எல்லாமே அவர் தான். ஆல்ரைட், இவருடைய பேரே கர்த்தருடைய கவரிங்கை காட்டுது. ஆல்ரைட், this is Bezalel. Now இவர் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எத்தனை தடவை இவர் பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 தடவை அதிகாரத்தில் தனியாக வருது. ஆனால் he, him, Bezalelன்னு சொல்லிட்டு சில சாப்டர்லாம் 10 தடவை. ஸோ டோட்டலி his name is mentioned about 20 times in the Bible. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே we focus only on the celebrities and big shots. Bezalel விட்டுறோம். இன்னைக்கு first point for today is chosen while hidden. All right, he will call you no matter how hidden you are. Chosen while hidden. தமிழ்ல எப்படி அது? மறைந்திருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை தெரிஞ்சு கொள்வார். நிறைய நேரத்தில் நம்ம மறைஞ்சே இருக்கிறோம் பாருங்க. மறைந்திருந்தாலும் அவர் உன்னை
தெரிந்து கொள்வார். அதை வாசிக்கும் போது நீங்கள் எவ்வளவு மறைந்திருந்தாலும் அவர் உங்களை அழைப்பார். நீ எங்கே ஒழிஞ்சிருந்தாலும் அவர் உன்னை கூப்பிடுவார். வருதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ கேனாட் ஹைடு. சரியா? யூ கேனாட் ஹைடு. ஏன்னா அவர் எங்கே இருந்தாலும், ப்ராபப்ளி டுடே யூ மைட் திங்க் ஐ எம் ஹிடன் இன் மை ஃபேமிலி. என் ஃபேமிலியில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து 2-3 சிப்ளிங் இருந்தால் சில ஒன்று மட்டும்தான் ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என் சின்ன பிள்ளைய பாரு, அவனை பாரு, இதை பாருவாங்க, ஒன்றை விட்டுருவாங்க. You could be hidden in your family, but God is going to call you. Why? Exodus 31 verse 2. யாத்ராகமம் 31:2 வாசிங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்து. பெசலேலை பேர் சொல்லி அழைத்து. I have called Bezalel by his name. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, in the Bible, okay, in all the divine records, in the Bible and the records, chronicles எழுதும்போது only the big shots names are noted. Prophets, pastors, apostles, leaders, இவங்களுடைய பேர் முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு, பெஸ்லியலை நான் பேர் சொல்லி அழைத்தேன். பெஸ்லியல் அங்க ஆளே இல்லைங்க. பெஸ்லியல் ஒரு ஹேண்டிமேன், இஸ் அ கார்பெண்டர், இஸ் அன் ஆர்கிடெக்ட், சித்தால் வேலை செய்கிறவர். புரியுதா? மேஸ்திரி கூட தெரியல, மேஸ்திரியா சித்தால இந்த வேலை செய்கிறவர். அவர் மியூசிஷியனும் கிடையாது, டாயின்டையும் கிடையாது, டும்மும் கிடையாது, எதுவுமே கிடையாது, வர்ஷிப் லீடரும் கிடையாது, ஸ்டேஜில் எவனும் அவரை பார்க்கவே முடியாது. ஆனாலும் God is saying, மறைவில் இருக்கிற ஒருத்தரை நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். I am calling him for a specific task. அதனால என்னைக்கு dear children of God, sometimes we think I am unnoticed. I am a housewife. நான் செய்கிற வேலை பெருசில், என் ஆஃபீஸில் I am not the CEO, I am not the boss, I am not the CEO, or I am not the team leader, or probably I am doing housekeeping. நான் செய்கிற வேலையில் ஐ எம் நாட் பீயிங் ரெக்கக்னைஸ்ட். நான் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஐயா யாரும் உன்னை பார்க்கலன்னா நான் ஆண்டவர், உன் டைம் வரும்போது God will announce your name. No man will announce your name. God will announce your name and he will call you. ஹல்லேலூயா. அதனால் என்ன ஆண்டவரே நம்ம பேர் போயிடுச்சு. சில நேரத்தில் இந்த வோட் ஆஃப் தேங்க்ஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, சில மீட்டிங்கில், இவங்களுக்கு நன்றி, அவங்களுக்கு நன்றி, அவங்களுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச்னு. அதில் நம்ம உயிரை கொடுத்து நம்ம பண்ணியிருப்போம், நம்ம பேரை விட்டுருவானுங்க. புரியுதா? என்ன ஆண்டவர் இவ்வளோ இந்த இவனுக்கு வேலை பார்த்தேன், அவ்வளோ அவனுக்கு பண்ண செய்யாத எவனையோ அவன் தேக் பண்ணிட்டு போகிறான். நிறைய நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் ஒன்றே மட்டும்தான் ராஜா, யார் வேணால் உன் பேரை மறந்துருக்கலாம், நம்ம ஆள் மறைஞ்சிருக்கிற உன் பேரை கூட என்னால் கூட்டு வச்சு உன்னை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். He will call your name even if you are hidden. I still like the way God selected David. Samuel goes, நேராக போகிறாரு, ஒரு பர்சனாலிட்டி ஆனால் பார்க்குறாரு, இவன் தான் காட் சோசன்றாரு. அப்புறம் பார்த்தா ஒருத்தரை பார்க்குற டேவிட் அங்கே வீட்டில் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, டு யூ ஹேவ் another son? அப்பாவே என்ன தெரியுமா சொல்கிறாரு, இருக்கான் அவன் அவன் ஒரு டம்மி பீஸு, அவன் ஆடு மேய்க்கிறவன். கர்த்தர் நான் சொல்கிறாரு, சீன்லேயே ஒருத்தன் இல்லை, எங்கேயோ இருக்கிறான், அவனை கூட்டினுவான், அவன் கூட்டின வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துக்கிறாரு. ஐயா இன்னைக்கு ப்ராபப்ளி யூ ஆர் நாட் இன் த மெயின் பிக்சர். People don't acknowledge you, people don't recognize you, you are probably like Bezalel. ஆனால் என்ன தெரியுமா, கர்த்தர் நிறுத்தி 30 சாப்டர் முடிஞ்சாலும் உனக்குன்னு ஒரு சாப்டரை நிறுத்தி 31st சாப்டரில் உன் பேரை கூடுவார் பாரு. I have called Bezalel by his name. He will stop everything for you. And you imagine, this guy was not a prophet, he was not a leader. He was a handyman. He was probably a construction worker, not noticed. ரெண்டாவது, ஓகே, இப்போ நீங்கள் இந்த டைமண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பரீட் அண்டர் தி எர்த். ஓகே, அப்படி தானே? ஓகே, இப்போ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்லாம் வந்துச்சு, அது வேறு விஷயம். ஆனால் டைமண்ட்ஸ் ஆர் நார்மலி பரீட் அண்டர் தி எர்த். சம் டைமண்ட்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் இன் 50 years, சம் டைமண்ட்ஸ் டேக் 100 years டு டிஸ்கவர். இந்த இயர்ஸ் ஆக 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 லேட்டாக டைமண்ட் டிஸ்கவர் ஆகுது, அந்த வேல்யூ கம்மியாயிடுமா? சான்ஸே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டைமண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி வெளியில் வரும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டைமண்ட் 1 கோடினா அதுக்கப்புறம் எடுக்கிற டைமண்ட் பல கோடியாக இருக்கும். உங்களுடைய வேல்யூவும் அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகி தான் கர்த்தர் உங்களை வெளியில் கொண்டு வருவார். யூ வில் ஷைன் when it's your time. Amen. 2, you are anointed for an assignment, right? No matter what assignment God has given you, you are anointed for it. The Spirit doesn't just fill you only to speak. He fills you to build, He fills you to create, He fills you to work with excellence. Even if you're cooking,
the Lord fills you with this anointment. தமிழ்ல எப்படி வாசிக்கிறோம்? இந்த ஊழியத்துக்காகவே உன்னை அபிஷேகம் செய்தார். பக்கத்துல போய் சொல்லுங்க, இந்த ஊழியத்துக்காகவே. இப்போ நீங்க டவுட் பண்ணலாம், எந்த ஊழியம்? நான் பீகார் போகவில்லை, சபையில் பேசவில்லை. எந்த வேலை நீ செய்றியோ அது உன் ஊழியம். சொல்லுங்க, யுவர் ஜாப் இஸ் யுவர் மினிஸ்ட்ரி. பக்கத்தில் பார்த்துக்கணும், யுவர் ஜாப் மினிஸ்ட்ரி. நீங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, அந்த பிள்ளைங்களை குளிப்பாட்டி கக்காலாம் கழுவி விட்றீங்களா, இதுதான் உன் ஊழியம். புரியுதா? வெறும் மைக்கை பிடிக்கிறவனுக்கு ஊழியம் கிடையாது, நீங்கள் செய்கிற வேலை தான் உங்கள் ஊழியம். அடுத்தலாம் என்ன சொல்லுது பாருங்க, ஆவியானவர் உங்களை பேசுவதற்கோ பாடுவதற்கு மட்டும் நிரப்பவில்லை. இதெல்லாம் ரீனுகுமார் எழுதுகிற பைபிள் வசனம் வச்சுங்க. புரியுதா? ஆவியானவர் வெறும் உன்னை பேசுறதுக்கோ பாடுறதுக்கோ மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு மட்டும் ஒன்று நிரப்பல, கட்டி எழுப்புவதற்கு, உருவாக்குவதற்கு, சிறப்பாக செயல்படுறதுக்காக நிரப்புறாரு. ஏன்னா நீங்கள் பைபிள் வாசிங்கன்னா எக்ஸோடஸ் சாப்டர் 31 verse 3 31:3 வாசிங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். நல்லா பாருங்க, வினோதமான வேலைகள் எங்கேயுமே அவன் பிரசங்கிக்கவும், அவன் பாடல் எழுதவும், அவன் ஆராதனை நடத்தவும், அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் அப்படிலாம் கிடையாது. வினோதமான வேலை. பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், பேசிக்கலி இவர் ஒரு ஜுவல்லரி வேலை செய்யறவருக்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், அதாவது கல்லை வெட்டி பதிக்கிறதுக்கும், அப்புறம் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், அதாவது மரத்துல கார்பென்ட்ரியில ஆர்ட், சரியா, கார்பெண்டர் வேலை, அதுல ஆர்ட் வேலை செய்வதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும், பாருங்க, வேண்டிய ஞானம் புத்தி அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அவனை தேவ ஆவி, I have filled him with the Spirit of God so that he will have great wisdom, ability, expertise, knowledge in all kinds of crafts. பாருங்க, பைபிள்ல first time God is mentioning I filled somebody with the Spirit. முதல்ல கர்த்தர் ஒருத்தனை ஆவியினால நிரப்புறாரு. டேனியல் அப்புறம் வராரு, மோசஸ் பத்தி எழுதல, சாம்சன் அப்புறம் வராரு, கிடியன். I have filled somebody with the Spirit என்றாரு. எதுக்கு? என்ன வேலை செய்ய போறாரு அவரு? காஸ்பல் ப்ரீச் பண்றாரா? வர்ஷிப் லீட் பண்றாரா? ப்ராஃபஸியா? இல்ல. பில்டிங் வேலை செய்யறதுக்கு, கார்பென்ட்ரி வேலை செய்யறதுக்கு, ஜுவல்லரி வேலை செய்யறதுக்கு மற்றும் சகல வேலையும் செய்யறதுக்கு அவர் ஆவியினால கர்த்தர் அழைச்சிருக்கிறார். I want to tell you, don't ever think people who are on stage are anointed. No matter what work you are doing, நீ டென்டிஸ்டா இருக்கலாம், நீ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், இல்ல நீ ஃபார்மசி வச்சுருக்கலாம், இல்ல மளிகை சாமான்ல நீ என்ன பண்ணலாம், நீ அரிசி கட்டலாம், பருப்பு கட்டலாம், ஹவுஸ் கீப்பிங் மாப் படிக்கலாம். அந்த வேலை செய்வது லேசல்ல. அந்த வேலைக்காக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். You been filled with the Spirit of God. Hallelujah. சிலருக்குலாம் இந்த வேலைக்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டா? ஆமா. You are anointed to be where you are. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are anointed. A lot of people think only people on stage are anointed. Boss, you could be doing any job, but you're anointed to do that. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுல, ஐயா நீங்க you could probably be the housewife. You're probably making a coffee. You are anointed. You are making rasam rice. You are anointed. You are making puliyodara. You are anointed. நீங்க வீட்டை பெருக்குறீங்க. You are anointed. யோசிச்சு பாருங்களேன், அந்த வேலைக்காக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணிக்கிறார். அந்த வேலை நீ செய்யலன்னா காலிங்க. You are anointed to do that. Amen. பக்கத்தில் சொல்லுங்க, you are anointed. நீங்க ஒரு நாள் இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிடுறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் இல்லைன்னா என் ஒய்ஃபு ஒரு நாள் இல்லைன்னா 1 மணி நேரமாக நான் ஸ்பூன் தேடி நிற்பேன். வீட்டில் கிச்சனில் போய் ட்ரெஷரண்ட் மாதிரி நான் ஸ்பூனை தேடுவேன். என் ஒய்ஃப் வீட்டில் இல்லைன்னா சில நேரத்தில் அவங்க, நீ தயவுசெய்து உட்கார, நானே வீட்டுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ரைட்? என் ஒய்ஃப் வீட்டில் இல்லைன்னா என் வீட்டில் என் பெட்டை பாருங்க, பெட்ஷீட் எப்படி கிடக்கும். அதோட என் பொண்ணு ரூமை போய் பாருங்க. அவ யோசிப்பா, உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு என்ன போட்டு குத்துனேங்கிற நீ. Sometimes we say, what do you do, boss? Everybody is anointed to do something they've given. இன்னைக்கு ஒருவேளை நீ வீட்டில் பிள்ளைய வளர்க்கலாம். You are anointed. You are anointed to be a father. You are anointed to be a mother. You are anointed to be a caretaker. You are anointed for the job. ஸோ அதனால உன் வேலையை லேசாக நினச்சிக்காதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உன் வேலையை லேசாக நினச்சிக்காத. தயவு செய்து இது கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி, நீ யோசிக்க, உன் வேலை உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். Your job is probably not highly paid or not paid at all, but you are anointed for the job. இவனுக்கு எல்லாம் சொல்றாங்களே,
எதுக்கு அனாயிண்டட்னா he needs to have wisdom, he needs to have understanding, he needs to have knowledge and workmanship. இது பாருங்க, wisdomனா என்ன? ஞானம்னா to know what to do, understanding to know how to do it. இப்போ நிறைய பேருக்கு what to do தெரியும், how to do தெரியாது. சரியா? knowledge அறிவு, why it matters. புரியுதா? உங்களெல்லாம் பாருங்க, நான் வந்து ஸ்கூல் எடுக்க வேண்டியலாம் எடுத்துனுக்கிறேன். விஸ்டம்னா நாலேஜ்னா, அப்புறம் ஸ்கில்லு, ஒர்க்மன்ஷிப், அதை செய்வதற்கான திறமை. இப்போ கர்த்தர் உனக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காருயா. எதை செய்யணும், எப்படி செய்யணும், ஏன் அதை செய்கிறேன், அதை செய்வதற்கான ஸ்கில், இதுக்கு அபிஷேகம் வேணும். இன்னைக்கு probably you are not being appreciated about your job, but you are anointed to do whatever you are doing. இந்த வேலை செய்வதற்காகவே கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல போய் சொல்லுங்க, your work matters. உங்க வேலை ரொம்ப முக்கியம். சில நாள் அப்படியே சொல்றீங்க, என் வேலையா, ஐயா இன்னைக்கு நான் மேலே நிற்கிறேன்னா, it's because so many people behind the scenes are praying for me. It's because of our prayer intercessory team. உங்களுக்கு தெரியுமா தெரியல, நம்ம சர்ச்சில் there are 50 people who committed to pray for me monthly 3 days fasting. 3 நாள் உபவாசம் செஞ்சு எனக்காக ஜெபிக்கிற ஒரு 50 பேர் நம்ம சபையில் இருக்கிறாங்க. சரியா? 3 நாள் வெறும் எனக்காக 3 நாள் உபவாசம் செஞ்சு ஜெபிக்கிறாங்க. It's because of all their prayers. It's because of all their prayers I'm standing today. Probably உங்க பேர் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், but you are anointed to do what you are doing. You are anointed. இன்னைக்கு அதனால் பாஸ்டர் நான் பண்ணுற வேலைக்கெல்லாம் ஒரு அனாயிண்டிங்கா பாஸ்டர், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பாஸ்டர் அனாயிண்டடா பாஸ்டர், நான் ஒரு என்ஜினியர் பாஸ்டர், கண்டிப்பாக நீ அனாயிண்டட் இல்லைனா செய்யவே முடியாது. எவ்ரி மியூசிஷியன், டேவிட்ஸ் டீம் வாஸ் அ ப்ராஃபிட். தே வர் ஆல் அனாயிண்டட் டு பி அ ப்ராஃபிட். இன்றைக்கும் கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். God does not anoint only mouths to preach, he anoints hands to build. வாயை மட்டும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டார், உன்னை கொடுத்துக்கிறார் பற்றி அந்த 2 கையையும், இந்த 2 கையும் இப்படி கண்ணெடுத்து பாருங்க, இப்படி பார்த்து பாருங்க, இது 2ம் அபிஷேகம் பண்ணப்படுதுன்னு சொல்லுங்க. 2 கையே தூக்க மாட்டீங்க சிலர்லாம், அதாவது கையை எடுத்து பாருங்க, சொல்லுங்க, இது 2ம் அபிஷேகம். உனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா இந்த கையை பார்க்கும்போது இந்த கை என்னெல்லாம் பண்ணிச்சு நீ யோசித்துனுக்கிற, ஆனால் இந்த கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறார். ரைட். Third one, work is actually worship when you do it in God's way. What's worship? Your work is worship when you do it in God's way. Excellence is worship. When you give your best, God receives it as an offering of praise. Excellence is worship. தமிழ் எப்படி வாசிக்கிறோம்? அவர் வழியில் செயல்படும் போது உன் வேலையே ஆராதனை. நம்ம யோசிக்கிறோம் சண்டே சர்ச்சுக்கு வந்தால் தான் ஆராதனை. ஐயா, அவர் கொடுத்த வேலையை நீ செய்கிற பற்றி அதுவே ஆராதனை. புருஷனாகிறது ஆராதனை, பொண்டாட்டியாகிறது ஆராதனை, ஆஃபீஸில் வேலை செய்கிறது ஆராதனை, பியூனாக இருந்தாலும் ஆராதனை, மேனேஜராக இருந்தாலும் அவர் வேலையே ஆராதனை. அவர் வழி மட்டும் ஆராதனை இல்லை, சிறந்த முறையில் செய்வதே ஆராதனை. ரொம்ப முக்கியம். நீ செய்கிற வேலையை எப்படி செய்யணும் சொல்லுங்க? நல்லா செய்யணும். பக்கத்தில் போச்சு, நல்லா செய்யணும். சில நேரத்தில் யோசித்து பாருங்களேன், குப்பை தொட்டியை உதைக்கிறது நம்ம பாசை உதைக்கிற மாதிரி ஒரு ஞாபகத்தோடு அப்படி செய்கிற வேலையை நல்லா செய்யணும். நீ சிறந்ததை கொடுக்கும்போது தேவன் அதை ஸ்தோத்திர பலியாக ஏற்றுக்கொள்கிறார். பாருங்க, எக்ஸோடஸ் சாப்டர் 36 verse 1, 36:1 வாசிங்க. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தை திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் according to the Lord's instruction, பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பாருங்க, இங்க பெஸ்லியல் பிரீச் பண்ணல, பெஸ்லியல் பேப்டிசம் கொடுக்கல. He was not giving baptism. Besliel was building the fence. Besliel was pulling the curtain. Besliel was stitching clothes. வாஷ் பேஷனை கட்டிட்டு இருந்தான். பெஸ்லியல் செய்த வேலை எல்லாம் அவன் செஞ்சதெல்லாம் அது என்ஜினியர், கார்பெண்டர், டெய்லர் இந்த வேலையை செய்யறான். ஆனா that was worship for him. இன்னைக்கு நீ வீட்டில் ஒரு காஃபி போடலாம், அது வர்ஷிப். புரியுதா? நீ என்னதான் புலம்பின்னு செஞ்சாலும் உன் கையில் நீ எந்த வேலை செய்யறியோ அது வர்ஷிப்பு. அதை எக்ஸலண்டா செய்யணும். எப்படி செய்யணும்? எக்ஸலண்டா செய்யணும். இந்த ஆள் புலம்பினே இருக்கிறான், போடு சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போடு, இல்லை சர்க்கரை போடாது, அப்படி கிடையாது.
I'm not talking only about the wives. Everywhere. உன் ஆஃபீஸில் உன் பாஸ் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். Probably you still not got your promotion in your workplace. Probably you don't like your owner. Probably you hate your job. ஆனால் பேசிக் என்னன்னா, this is not just a job to me, this is worship. என் கர்த்தர் கொடுத்திருக்கிறது இது எது? Worship. My workplace is my church. My desk is the altar. That is how you look at it. And செய்யும் போது எப்படி செய்யறா? I do it with excellence. ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஜாயோட எப்படி செய்யலாம்? கையை சொல்லுங்க, எக்ஸலன்ஸ். சொல்றதுக்கே உங்களுக்கு தான் வருது, எக்ஸல் வரமாட்டேன். சொல்லுங்க, எக்ஸலன்ஸ். I have to give it my best job. I have to give it my best shot. Right? அதனால சும்மா நான் செய்கிற வேலையை ஏதோ ஒன்று செய்ய முடியாது. புரியுதா? ஏங்க அந்த கிச்சனுக்குள்ளே போய் ஒரு காஃபியை போட்டால் கூட நல்லா அப்படியே ஒரு சந்தோஷமாக போனோம். அதை விட்டு காலையில் ஏஞ்சி இந்த அழுக்கு நைட்டினால எத்தனை வருஷம் காஃபியை போட that's not excellent. You know what? The coffee I make today, which I'm going to drink or which I'm going to give it somebody, it's going to change somebody's day. Excellence. Hallelujah. நான் ஏன் காஃபி மேட்டருக்கு போகிறேன்னா, நான் சொல்கிறேன், ப்ராபப்ளி சின்ன விஷயமா இருக்கலாம், பட் வாட் யூ டூ இஸ் வர்ஷிப் டு காட். நான் செய்வது மனுஷனுக்கு செய்வதில்லை. கொலோசியரின் புத்தகம் என்ன சொல்லுது? 3:23. கொலோசியர் என்ன சொல்லுது? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து, அதாவது பாருங்க, பலன் கர்த்தரால பெறுவீங்கன்னு அறிஞ்சு எதை செய்தாலும், கமான் கொஞ்சம் எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க, எதை செய்தாலும் சொல்லுங்க, எதை செய்தாலும் சத்தமா சொல்லுங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், அதை மனுஷன் என்று செய்யாமல், whatever you do, you're not doing it for man. மனுஷனுக்கு செய்யாம கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றே கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமா செய்யுங்க. நீங்க பண்றது மனுஷனுக்கு அல்ல. Your job in your office has been given by God. கர்த்தர் உனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கார். அதனால நீ மனுஷனுக்கு செய்யல, கர்த்தருக்கு செய்ற. I'm not trying to please man, I'm trying to please God. Whatever you're doing in your house, you're doing it for the Lord. Hallelujah. So my work is worship. I flew in from London, straight flight. I flew into Hyderabad. I got out of Hyderabad. The whole day I had meetings in Hyderabad, and we were working on the hall which are ready, getting ready for the church. Friday evening message பேசிட்டு நேற்று நைட்டு இங்கே இறங்கி வந்து முடியல, ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்த்தேன். நேற்று மத்தியானம் வந்து ஆஃபீஸில் உட்காந்து நைட்டு தான் போனேன். படுத்தா தூக்கம் வரல, ஏன்னா லண்டன் டைமிங். படுத்தா தூக்கம் வரல. 3 மணிக்கு படுத்தேன், 4 மணிக்கு ஏஞ்சேன். சரியா, 1 hour தான் படுத்தேன். 3 மணிக்கு படுத்தேன், 4 மணிக்கு ஏஞ்சேன், இங்கே வந்துட்டேன். ஆனால் இங்கே நான் வந்தாலும் நான் சோர்வாக நிற்க முடியாது. இங்கே உள்ளே வந்தேன்னா, ஆண்டவரே எனக்கு இருக்கிற எனர்ஜி ரொம்ப முக்கியம், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற தேவனால் நான் செய்ய முடியும். ஐ கம் ஹியர் வித் ஆல் தி எனர்ஜி அண்ட் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் யூ. ஈவன் இன்னும் 10 சர்வீஸ் இருந்தால் கூட கர்த்தர் பலனில் நான் செய்கிற இது புத்தியுள்ள ஆராதனை. திஸ் இஸ் வர்ஷிப் which I offer to God and I want to give my best. I cannot have an ordinary Sunday. I cannot have another ordinary service. No matter I speak for 10 services, every service has to be the best, because I want to give God the best. Right? கடைசி சர்வீஸ் வரும்ங்கிறது மீது இல்லை. இந்த நின்று கடைசி ஜெபம் பண்ற ஆள் வரைக்கும் I have to give him the best, because this is my worship to God. Amen. And I want to tell you, it is the same for you. Your work is worship. Hallelujah. அதை நீங்க வந்து ஆராதனையா பார்த்தீங்கன்னா உன் வேலையை குறித்து நீ புலம்ப மாட்ட. அப்போ நான் எப்படி சொல்லுவா? பக்கத்தில் போய் சொல்லுங்க, டோன்ட் கம்ப்ளைன் அபவுட் யுவர் வர்ஷிப். அப்போ என்ன அர்த்தம்? உன் வேலையை குறித்து கம்ப்ளைன் பண்ணாதே. டோன்ட் கம்ப்ளைன் அபவுட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ மை காட், என் பசங்களை நான் பார்த்துனே இருக்கணும். இப்போ தான் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஹவுஸ் முடிச்சுட்டு, பாஸ்டர் 7 months, இன்னும் 2 months அப்பா அதோட நான் இறக்கி வச்சிருவேன் அப்படின்னாங்க அவங்க. மேடம், இதுக்கு நீ இறக்கி வச்ச பிறகு தான் ஆரம்பிக்குதேன்னு நான். தூக்கி நிற்கிற வரைக்கும் அது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேச்சை கேட்கும். இறங்கின பிறகு எங்க? I want to tell you, being a mother is worship. Being a father is worship. Being a child is worship. Being an employee is worship. Being a student is worship. Being a cleaner is worship. Whatever you do, it is worship. Do it with excellence. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, excellence. அதனால every day is a good day when you go into office.
Just because yesterday your boss shouted, don't go in a dull mood to office, go in your best mood. Go best dressed, turn up, show that God's with you because you are anointed for this assignment. Fourth one, hidden hands create lasting impact. Your hands could be hidden, but what you do has a lasting impact. When you work in obedience and excellence, even if it's unseen, God will fill it with His glory, bringing recognition, releasing His reward. அதாவது செய்கிற உன் கை செய்வது ஒருவேளை உன் கைகள் மறைந்திருக்கலாம், ஆனால் நீ செய்கிற வேலை நிலையான தாக்கத்தை உண்டாக்கும். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் உங்கள் கை செய்கிற வேலைக்கு அப்ரிசியேஷனே இருக்காது. Nobody will even know the hard work you are investing. உன் கையின் வேலைக்கு அப்ரிசியேஷனோ வெளியில் தெரியக்கூட தெரியாமல் போகலாம், ஆனால் நீ செய்வதற்கு there's a lasting impact. உன் கையினால் செய்கிற வேலைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உன் கையினால் செய்கிற வேலைக்கு நீங்கள் கீழ்ப்படிதலோடு சிறந்த முறையில் உழைத்தால், கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட தேவன் அதை தனது மகிமையினால் நிரப்பி அங்கீகாரத்தை கொண்டு வந்து நமது பலனுக்கு பலனை கொடுப்பார். நமது பலனை கொடுப்பார். அதாவது கண்ணுக்கே தெரியலனாலும் நீ செய்கிற வேலை, even if your work is being unnoticed by people, what you do will have a lasting impact. Hallelujah. ஐயா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்து உங்கள் பிள்ளைங்களே மதிக்காமல் ரிவார்ட் பண்ணாமல் போனாலும் நீங்கள் செய்வதற்கு லாஸ்டிங் இம்பேக்ட் உண்டு. சம்டைம்ஸ் our people don't appreciate us. நம்மளுக்கு அப்ரிசியேஷன் எங்கேருந்து வராது? நம்ம வீட்டில் இத்தனைக்கும் அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு செஞ்சுருப்போம், என்னத்தை செஞ்ச அப்படின்வாங்க. நீ என்ன அப்பாவா, நீ என்ன செஞ்ச, அம்மாவா நீ என்ன செஞ்ச, ரைட்? வாட் டிட் யூ எவர் கான்ட்ரிபியூட்னா என்ன? அவங்களாம் இதில் வேறு கம்பேரிசன் வர, அவங்களாம் பார்த்தியா என்ன செஞ்சாங்கன்னு. அதுக்கு கம்பேரிசனில் நீ ஒன்றுமே செய்யலை. I want to tell you, children of God, உங்கள் அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற சொத்து மட்டும் உனக்கு செய்கிறது கிடையாது. நீ உயிரோடு இருக்கிற வாழ்கிறனா உங்கள் அப்பா அம்மா செஞ்சதுனால்தான் நீ இருக்கிற, ரைட்? ஸோ பீப்புள் மைட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஒர்க் குட் பி ஹிடன், பட் இட் ஹாஸ் அ லாஸ்டிங் இம்பாக்ட். ஒய்? எக்ஸோடஸ் 38:22 வாசிங்க. யாத்ராகமம் 38:22. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் சொன்னபடியே செஞ்சு முடிச்சான். அப்புறம் 39:43 வாசிங்க. 39:43. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். மோசே எல்லா வேலையும் பார்த்துட்டு கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். கர்த்தர் சொன்னபடியே அவங்க செஞ்சாங்க. மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். மோசே என்ன பண்றார்? ஆசீர்வதிச்சார். இது மோசே ஆசீர்வதிச்சாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க. 40வது அதிகாரம் 34 வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தர் மகிமை அங்க வந்து இறங்கி it filled the place. Why? Was it because of Moses? No, but because of Bezalel's work. பெஸ்லியலும் ஓலியாவும் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை அவங்க செஞ்சு முடிச்சாங்க. இருந்த 30 லட்சம் பேருக்கு அவங்க செஞ்சாங்களான்னு தெரியாது, ஆனால் இவங்க செஞ்ச வேலையினால கர்த்தர் மகிமை இறங்குச்சு. I want to tell you, probably wherever you are, because of your work, that place is being blessed. கர்த்தர் மகிமை உன் நிமித்தமாக, மற்றவங்களுக்கு உன் கை தெரியலனாலும் உன் நிமித்தமாக கர்த்தர் மகிமை அந்த இடத்துல இறங்கும். That place will have a lasting impact because of you. Hallelujah. உங்க மேல கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் விசுவாசிக்கணும். என்னால தாண்டா நடக்க போகுது. You need to believe that you are the reason that it's going to happen and God will use you. Hallelujah. அந்த இடத்துல கர்த்தர் மகிமை இறங்க, because they did what God said. What you do in secret will become a platform for God's glory. I want to tell you, probably two people are not understanding and realizing the value of your work. இன்னைக்கு உன்னுடைய வேலை எல்லாம் யாரும் பார்க்காம மறைக்கப்பட்டே இருக்கலாம், ஆனால் இந்த கைகள் செய்வது, hidden hands have a lasting impact. நீ கையினால் செய்வதை வரப்போகிற தலைமுறை எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாளில் போகிறது கிடையாது, ஒரு தேவ சந்ததியை நீ உருவாக்கும்படியாக கர்த்தர் உன்னை செய்வார். Your hands will have a lasting impact. It will not die down now. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், இந்த ஆடிட்டோரியத்தை கட்டிருக்காங்க, கட்டின சித்தாள் யாருன்னு தெரியாது, மேஸ்திரி யாருன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த ஆடிட்டோரியத்தில் நம்ம வர்ஷிப் பண்ணுகிறோம், ரைட்? லாட் ஆஃப் பீப்புள் when they talk about the story of Zacchaeus கதை எல்லாருக்கும் தெரியும். Zacchaeus என்ன பண்ணியிருந்தான்? போய் ஆண்டவர்கிட்ட இருந்து எங்கே ஒழிஞ்சிருந்தான்? என்ன ட்ரீ அது?
என்னவோ சொல்கிறீங்க, சிக்கமோ ட்ரீ தானே, கரெக்ட் தானே, அந்த ட்ரீல தான் ஒழிஞ்சுன்னா ஆண்டவர் அவனை பார்த்தாரு, கூப்பிட்டாரு. நம்மளுக்கு ஜாக்கியஸ் தெரியும், ஜீசஸ் தெரியும். ஆனால் அந்த ட்ரீயை எவன் பிளான்ட் பண்ணான்னு தெரியாது நம்மளுக்கு. எவனோ ஒருத்தர் அந்த ட்ரீயை பிளான் பண்ணிடுறான். அவன் இன்றைக்கி அந்த பிளான்ட் பண்ணனால்தான் ஜாக்கியஸ் மேலே ஏறினார். அந்த மாதிரி பல மரங்கள் நம்ம பிளான்ட் பண்ணுவோம், தெரியாமல் இருக்கலாம். அது தேவ புத்தகத்தில் நம்ம பிளான் பண்ண ட்ரீ எல்லாம் நம்ம தான் பண்ணோம், நம்ம கணக்கில் இருக்குது. நம்மளை போல பல ஜாக்கியஸ் நம்மளால் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. Your hand could be hidden today, but your work will have a lasting impact. அதனால் என்னால் என்ன பிரயோஜனம், எப்போ உன்னால தான் பிரயோஜனமே. சும்மா என்னால் என்ன பிரயோஜனம், பூமிக்கு பாரமாகறேன், நான் சோத்துக்கு தண்டமாகறேன்லாம் நினைக்காதீங்க. உன்னால் ரொம்ப பிரயோஜனம் இருக்குது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னால் நிறைய பிரயோஜனம் இருக்குது. சொல்லுங்கள், உன்னால் பிரயோஜனம் இருக்குது. நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் பரவாயில்ல. சிலர்லாம் ரிட்டையர் ஆகிட்டா பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டுறீங்க. பாஸ், நிறைய இருக்குது. இதுக்கு மேலே தான் பிரயோஜனமே இருக்குது. ரைட், லாஸ்ட் பாயிண்ட். Blessed hands multiply others. Okay? True blessing is not what stays with you. True blessing is what spreads through you. திருப்பி சொல்றேன், blessed hands multiply others. True blessing does not stay with you, it spreads through you. தமிழ்ல எப்படி? ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள் மற்றவர்களை உருவாக்கும். இப்போ என் கை blessedனா இது இப்படியே இருக்காது, மற்றவர்களை உருவாக்கும். அடுத்தது, உண்மையான ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பது மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு போகணும். நல்லா கேட்டுங்க, இதை நான் வச்சுக்கிறது ஆசீர்வாதம் இல்லை, என் கிட்டேருந்து போனாதான் அது ஆசீர்வாதம். புரியுதா? ஏன் இதை பார்த்தீங்கன்னா, when you read about Bezalel and Oholiab, 35-34 வாசிங்க, எக்ஸோடஸ். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். அதாவது God gave them the ability to develop and teach others. நல்லா பார்த்துக்கங்க, நம்ம ஆசீர்வாதம் நம்ம கிட்ட கூட இருக்கக்கூடாது. நம்ம ஆசீர்வாதம் என்ன பண்ணோம்? It has to multiply. Oholiab and Bezalel, they were able to mentor, build others, develop others. மற்றவங்களை உருவாக்குவது தான் பெரிய ஆசீர்வாதமே. ஹல்லேலூயா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் எப்படி இந்த கையை ஆசீர்வாதம்னா, என் கிட்டேருந்து இந்த ஆசீர்வாதம் 10 பேர்கிட்ட போகணும், என் கிட்டேருந்து இந்த ஆசீர்வாதம் 10 பேர்கிட்ட போ, அந்த 10 பேர்ட்டு இன்னொரு 100 பேர் கொடுக்கும். அப்படியாக கர்த்தர் இந்த கையை ஆசீர்வதிக்கிறார். ரிலீஸ் த பிளெஸிங். ஹல்லேலூயா. டோன்ட் ஜஸ்ட் ப்ரே காட் பிளெஸ் மீ, ப்ரே தட் காட் வில் மேக் யூ a blessing. எப்படி? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, நாங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்ன மாற்றுங்க. The real purpose of a tree with its fruits. ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா அந்த மரத்தோட என்ன பார்க்கணும், இது நல்ல மரமா கெட்ட மரம் அப்படி பார்ப்போம், ஃப்ரூட்ஸில் பார்ப்போம். அந்த ஃப்ரூட் அந்த மரத்துக்கு கிடையாது. The fruit is always for others. If you are a good tree, உன் ட்ரீ கீழே நிறைய பேர் ஷெல்டர் எடுப்பாங்க, உன்கிட்ட இருந்து வர ஃப்ரூட்டை நிறைய பேர் சாப்பிடணும். அதுதான் உண்மை. Bezalel not just was skilled, but he was able to bless others. நான் இன்னைக்கு நல்லா கேளுங்க, ட்ரூ blessing is not what you keep, true blessing is what you release. If your blessing dies with you, it wasn't a blessing, it was a waste. எப்படி? உன் ஆசீர்வாதம், உன் அபிஷேகம், உன் தாளந்து உன்கிட்டே செத்துச்சுன்னா அது blessing இல்லை, அது வேஸ்ட். அது என்ன பண்ணோம்? நம்மகிட்ட இருந்து போனோம். God doesn't want to bless you to make you a reservoir. He wants to make you a river. புரியுதா? ரெசர்வாயர்னா டேம் கட்டி அப்படியே தண்ணியை தேக்கி வச்சுக்கிறது இல்லை. உன்னை கர்த்தர் என்ன பண்ணாரு? He wants to make you a river. நீ பலரை உருவாக்கணும். ஹல்லேலூயா. ஐயா, நாங்கள் சர்ச்சை ஆரம்பித்தோம், ரைட்? I transferred to Samuel, Samuel transferred to Sam Lawrence, Sam Lawrence transferred to Sabi, Sabi transferred to Daf. சரியா? ஒரு வர்ஷிப் லீடரில் எத்தனை வர்ஷிப் லீடர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டில் ஷைன் வரைக்கும் வந்து வர்ஷிப் லீடர் எங்கே இருக்கிறாங்க? ஓரத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே வர்ஷிப் லீடராக சிங்கராக மாறாங்க, அதுக்கப்புறம் வர்ஷிப் லீடராக மாறுறாங்க. எத்தனை பாஸ்டர்ஸாக மாறுறாங்க. இன்றைக்கி லைஃப் குரூப் எடுக்க ஆரம்பித்தார், நான் எடுக்க ஆரம்பித்தேன், பாஸ்டர் சாம் எடுக்க சாம் லாரன்ஸ் எடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லைஃப் குரூப் லீடர், ஜெயந்த் வந்துட்டார், சாம் ஜெஃபர்சன் வந்துட்டார், ஜீவா வந்துட்டார், எபி வந்துட்டார். அப்படியே லைஃப் குரூப் லீடர்ஸும் மல்டிப்ளை ஆகினே போகுது, ரைட்?
We started church in Chennai. சென்னையில் ஆரம்பித்தோம், சர்வீஸ் மல்டிப்ளை ஆச்சு. சென்னையில் ஆரம்பித்தோம், ஹைதராபாத்தில் ஆச்சோம், பிஆரில் ஆரம்பித்தோம், ஒடிசாவில் ஆரம்பித்தோம், அதில் பெல்ஜியமில் ஆரம்பிப்போம், துபாயில் ஆரம்பித்தோம், மலேசியாவில் பண்ணுவோம், பெங்களூரில் பண்ணுவோம், பாம்பே பண்ணுவோம். The blessing has to go on, multiply ஆகின்னு போயினே இருக்கிறோம். That is the true blessing. And I want to tell you that the same is what God wants to do with you. உங்கள் கூட்டையும் உங்கள் பிள்ளைங்க கிட்டையும். இந்த கை சாதாரணமான கை இல்லை. உன் வேலை சாதாரணமான வேலை இல்லை. Probably you might think you're doing an ordinary job, but you're anointed for the job. And உன் வேலை மறைக்கப்பட்டிருந்தாலும் அது யாரும் மதிக்கலனாலும் கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. பக்கத்தில் போய் சொல்லுங்க, you are not ordinary job. You don't have an ordinary job. இந்த வேலைக்காகவே anointed. சிலர் யோசிங்க, சிலர் சொல்லும் போது அவர் டாக்டர்னா மட்டும் அனாயிண்டடா, டாக்டர்னா மட்டும் பெரிய, அவர் பாஸ்டர். நீ எந்த வேலை? நீ டீச்சரா? சூப்பர் அனாயிண்டடு. அல்லேலூயா. நீ பியூனா? சான்ஸ் இல்லை. நீ கதவை திறக்காம எவனும் உள்ளே போகவே முடியாது. அல்லேலூயா. வாட் எவர் ஜாப் இஸ் கிவன் டு யூ. நீ ஆட்டோ டிரைவரா? நான் பைலட் இல்லை, ஆட்டோ டிரைவர் இல்லை. எப்பா நீ ஆட்டோவில் ஏற்றின்னு போய் ஏர்போர்ட்டில் விட்டாதான்ப்பா அவன் ஃப்ளைட்டை ஏறவே முடியும். புரியுதா? You could be anybody, but your job is important and you are anointed. And சாதாரணமான இந்த கைகளை கொண்டு அசாதாரணமானதை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?